விருத்தாசலம் அருகே சத்தியவாடி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத அருள்மிகு வேணுகோபால சுவாமி ஆலய குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்து பேரருளை பெற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சத்தியவாடி கிராமத்தில் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத அருள்மிகு வேணுகோபால சுவாமிகள் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா 42 வருடங்களுக்கு பின்பு நடைபெறுவதை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்ற பூர்ணாகுதி, கிரகப்பிரீத்தி, யாத்ரா தானம் செய்து புனித நீரடங்கிய கிடங்களை ஆழ்வார்கள் தலையில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர்.ஆர். ராதாகிருஷ்ணன், விருத்தகிரீஸ்வரர் ஆலய செயல் அலுவலர் மாலா மற்றும் கோவில் மேலாளர் பார்த்தசாரதி மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கும்பாபிஷேக கமிட்டி திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், சேகர், செங்கல்ராயன், அன்பழகன் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.